செம்மடியிலே கவிழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று காலத்தால் வளர்ந்து கருத்தால் முதிர்ந்து கானமாயிருந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து சேனம் திணை பாடும் திகட்டாத தென்னமுதை தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் முகிலோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓடை சுவடிகளில் மூங்கில் பட்டயங்களில் காகித படிவங்களில் களிமண் வடிவங்களில் இன்று எல்லா காலநேர்களும் மாறி நின்று எல்லா மொழிகளும் மீதி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழ் அன்னைக்கு வணக்கம். மற்றும் இங்கு கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். இதுவே உரையின் துவக்கம். அகன்றது அந்நியனின் நரித்தனம், வென்றது நம் பாரதம், அகிம்சையில் செழித்தது சுதந்திரம். ஆம், மந்திர தந்திரத்தால் பெற்றதல்ல நம் சுதந்திரம். ரத்தம் நித்தம் சிந்தி சிறையில் செக்கிழுந்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உயிரை தந்து நம் முன்னோர்கள் பெற்று தந்த சுதந்திரம். விண்ணில் பறக்கும் முகவர்ண கொடி வீரத் தியாகத்தின் அழியா சாட்சி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் வரலாற்றின் ஒரு தேதியை மட்டும் கொண்டாடவில்லை, நம் நாட்டை பெருமை மிக்கதாக மாற்றும் சுதந்திரம், வீரம், தியாகம் மற்றும் ஒற்றுமையின் உணர்வை கொண்டாடுகிறோம். காந்தியின் அகிம்சை வழியில், நேதாஜியின் வீர முழக்கத்தில், பகத்சிங்கின் புரட்சி கனலில், பாரதியின் அக்னி வரிகளில், கட்டபொம்மனின் வீர கர்ஜனையில், வேல்நாச்சியாரின் வீரமிகு வாழில் பிறந்து நம் சுதந்திரம் உயிர்த்தெழுந்தது நம் தேசம். நாம் உண்மையிலேயே கொடியேற்றி தேசிய கீதம் பாடுவதன் மூலம்தான் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோமா? இல்லை, நாம் பொறுப்புள்ள குடிமக்களாக மாறும் பொழுதுதான் உண்மையான கொண்டாட்டம் தொடங்குகிறது. நமது பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதிக்கும் பொழுது, அனைவரையும் சமமாக நடத்தும் பொழுது, நன்றாக படிக்கும் பொழுதுதான் நாம் சுதந்திரத்தை உண்மையாக மதிக்கிறோம். மாணவர்களாகிய நாம் எல்லையில் நிற்கும் வீரர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் தான் இந்தியாவின் எதிர்கால ஆசிரியர்கள், மருத்துவர்கள், கலைஞர்கள் மற்றும் பொறியாளர்கள். நம் நாட்டின் எதிர்காலம் நம் வகுப்பறைகளில் தான் உள்ளது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாரதியின் வரிகளை நெஞ்சில் ஏந்தி தோல்விகளை கண்டு துவளாமல் அதையே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு புதிய திறன்களை கற்க வேண்டும். என் அன்பு நண்பர்களே, சுதந்திரம் என்பது நம் முன்னோர்கள் கொடுத்த பரிசு மட்டுமல்ல, அது நம் கையில் உள்ள பொறுப்பு. இளைய சமுதாயமே எழுந்து வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று பாரதியின் வரிகளை நெஞ்சில் ஏந்தி எழுவோம். தீண்டாமையை கீழிடுவோம், கனவை விதைப்போம், சாதனையை அறுப்போம், கல்வியை சுமப்போம், தாய்நாட்டை உயர்த்துவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி